நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை 12 ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களே, வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வீட்டில் சில மனக்கசப்பான சூழல் ஏற்படக்கூடும். அதை உங்கள் திறமையால் வென்று வருவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவார்கள். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் வெற்றி தரும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் குழந்தைகளின் மீது அதிக கவனம் தேவை. அவர்களுக்காக சற்று நேரத்தை ஒதுக்குவது நல்லது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம். கடகராசி அன்பர்களே, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். காதல் பலப்படும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. வாகனம் ஓட்டும் போது அதிக கவனம் தேவை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சிம்மராசி அன்பர்களே, ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள். மனம் நிம்மதி அடையும். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவார்கள். இதனால் பெற்றோர்கள் அதிக மகிழ்ச்சியை பெறுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே சற்று பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சற்று நிதானமாக நடந்து கொள்ளவும். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவை. வீட்டிற்கு உறவினர்கள் வருகை நிச்சயம். திடீர் பணவரவு மகிழ்ச்சி அளிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் திடீர் செலவும் உண்டு. வியாபாரத்தில் அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீலம் நிறம். துலாம் ராசி அன்பர்களே, மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மனைவியை சற்று கவனமாக கவனித்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். வீட்டில் உள்ள பெரியோர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளவும். குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளவும். கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும். உணவு விஷயங்களில் அக்கறை தேவை. இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலை இல்லாதவர்களுக்கு நீங்கள் நினைத்த வண்ணம் வேலை அமைய போகிறது. வேலை பற்றிய கவலையை விட்டுவிடுங்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நபரை இன்று சந்தித்து மகிழ்வீர்கள். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். தனுசு ராசி அன்பர்களே, அரசியல்வாதிகளுக்கு நினைத்த வண்ணம் உயர் பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரிக்கும். மக்களுக்கு பிடித்த வண்ணம் உங்கள் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வீர்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. கோபமும் வேண்டாம். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன்வண்ணம் நிறம். மகர ராசி அன்பர்களே, முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதர சகோதரியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பொறுமையை கையாள்வது மிகவும் அவசியம். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து பிரச்சனை சுபமாக முடியும். அதில் வெற்றி உங்களுக்கே. நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். உடல் நலன் சிறக்கும். இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம். கும்பராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள்
கிடைக்கும். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் பணிபுரியும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் பிறக்கும். பணம் நாலா பக்கத்திலிருந்தும் வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் நிறம். மீனராசி அன்பர்களே, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் தானாக சென்று இணைவீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் தேவை. அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களின் நண்பர்களும் நல்ல ஆலோசனையும் தக்க உதவியையும் உரிய நேரத்தில் செய்வார்கள். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி. நன்றி.